Taste the Daily. திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு வீடு வழங்காமல் திமுகவின் ஆதரவாளர்களுக்கு வீடு வழங்கியதாக அமைச்சர் ஏவா வேலுவை பெண்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சத்தியசீலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சத்தியசீலன், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கவும். வணக்கம் யுவன். பெஞ்சல் புயல் கோரத்தாண்டவத்தால் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி ஆகிய 3 நாட்களில் மட்டும் 33 மணி நேரத்துக்கு மேலாக திருவண்ணாமலையில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக டிசம்பர் 1ஆம் தேதி இரவு 7 மணிக்கு மேல் தொடங்கிய இந்த கனமழையானது 20 மணி நேரத்திற்கு மேல் இடைவிடாமல் கொட்டி தீர்த்ததால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் சுமார் 80 டன் எடை கொண்ட ராட்சத பாறை மற்றும் மண் சரிவு ஏற்பட்டது. அப்போது வஉசி நகர் 11வது தெருவில் உள்ள வீடுகளின் மேல் இந்த மண் சரிவானது விழுந்தது. இதில் ஒரு வீட்டில் மட்டும் 5 சிறுவர்கள் உட்பட 7 பேர் மண்ணில் புதையுண்டனர். இந்த மண்ணில் புதையுண்டவர்களை மீட்கும் பணியில் தேசிய மீட்பு படை மற்றும் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டனர். அப்போது அந்த மண் சரிவில் ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி மீனா மற்றும் அவரது குழந்தைகள் சிறுவன் கௌதம், சிறுமிகள் இனியா, வினோதினி, ரம்யா, மகாலட்சுமி உள்ளிட்ட 7 பேரும் சடலமாகவே மீட்க முடிந்தது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமுத்திரம் பகுதியில் வீடு வழங்கப்பட்டது. அந்த வீடும் தகரக்கோட்டையில் குருவிக்கூடு போல 150 ஸ்கொயர் ஃபீட் அளவிற்கு தரமற்ற முறையில் அமைத்து கொடுத்துள்ளனர். மேலும் இந்த மண் சரிவின் போது உயிரிழந்த ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி மீனா அவர்களுக்கு குடும்பத்திற்கும் வழங்காமல், அதே போல உயிரிழந்த சிறுமி மகாலட்சுமி சிறுமியின் வீட்டிற்கும் வழங்காமல் அந்த 20 வீடும் திமுகவின் ஆதரவாளர்களுக்கு மட்டுமே ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதியில் அந்த பாறையை உடைத்தெடுக்கும் பணியானது கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த பாறை உடைக்கும் பணியை பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவாவேலு பார்வையிட வந்த போது அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அமைச்சரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஒரு குடும்பத்தில் 4 பேரை வாரி கொடுத்துள்ளோம், இருக்க வீடு இல்லாமல் உறவினர்களின் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளோம். ஆனால் எங்களுக்கு வீடு வழங்காமல், உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வீடு வழங்காமல் திமுகவினரின் ஆதரவாளர்களுக்கும் அவர்கள் கை காட்டும் நபர்களுக்கு மட்டுமே அதிகாரிகள் வீடு வழங்கியுள்ளதாக அமைச்சரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் விடியா திமுக ஆட்சியில் மண் சரிவில் உயிரிழந்த குடும்பத்திற்கு வழங்காமல், அதே போல மகாலட்சுமி குடும்பத்திற்கு கூட வீடு வழங்காமல் ஒருதலை பட்சமாக திமுகவினர் கை காட்டும் நபர்களுக்கே இந்த வீடு வழங்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். யுவன். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்தியசீலன்.